பெண்ணுடைய கருப்பையிலே ஆணுடைய பீஜத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சுக்கிலம் சென்று விழுகிறது. அப்படி விழக்கூடிய சுக்கிரத்திலே நுண்ணுயிர்கள், அதாவது சிறிய உயிர்கள் இருந்து அது பெண்ணின் கருப்பையில் இருக்கும் கருமுட்டையை தொலைத்தபடியாக உள்ளே சென்று விழுகிறது. இதிலே ஆண் கற்பம் பெண் கற்பம் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்கும் போது, ஒரு ஆணுக்கு எப்படி சுக்கிலம் சுரக்கிறதோ அது போல பெண்ணுக்கும் சுக்கிலம் சுரக்கிறது. அதற்கு சுரோனிதம் என்று பெயர். ஒரு பெண் சம்யோக சமயத்திலே சுரோனிதத்தை முதலிலே சுரந்து விட்டாள், அதன் பிறகு சுக்கிலம் சென்று கருப்பையில் விழுகிறது என்றால் அப்பொழுது பிறப்பது ஆண் குழந்தையாக இருக்கும். ஒரு ஆணின் சுக்கிலம் முதலாவது விழுந்து அதன் பிறகு பெண்ணின் சுரோனிதம் சென்று விழுந்தால் அப்போது பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் என்று மருத்துவ சாஸ்திரம் சொல்லுகிறது. இதிலே மேலும் பல நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. எது எப்படியாக இருந்தாலும் சுரோனிதம் என்று சொல்லப்பட்ட பெண்ணின் கருப்பையிலே சுரக்கக்கூடிய நீர் என்பது சுக்கிலத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒரு ஏந்து பொருளாக இருக்கிறது. சுக்கிலம் என்பதுதான் உயிரை கொண்டு வருகிறது. அது கருப்பைக்குள்ளே இருக்கும் முட்டையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அந்த முட்டை என்பது ஒரு பை போல இருக்கிறது. உள்ளே சென்று விழுந்த சுக்கிலம்தான் உண்மையான உயிர். அதுவே மெல்ல மெல்ல வளர்ந்து உயிராக உடலாக எடுக்கிறது என்பதை சுவாமி சொல்லுகிறார். இங்கே ஞானிகள் மகான்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நீண்ட நெடிய ஆய்வின் பேரிலே சொல்லப்பட்டவை என்கிற காரணத்தால் அவற்றிலே மேலும் வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்காமல் அப்படியே ஏற்று நடப்பது சாலச் சிறந்தது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. சீடர் கேட்கிறார், சுவாமி, ஸ்திரீக்கு சுக்கிலம் உண்டோ? உண்டானால் இது எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் விழுகின்றது? குரு சொல்கிறார், ஸ்திரீக்கும் சுக்கிலம் உண்டு. ஸ்திரீக்கு சுக்கிலம் உத்பவித்து வருவதாகிய ஒரு வஸ்து நமக்குள்ள மூத்திர குழாய்க்கு சமமான ஒரு குழாய் அவர்களுக்கும் உண்டு. அதன் வழியேதான் அவர்களுக்கு மூத்திரமும் சுக்கிலமும் வருகிறது. அந்த குழாய்க்கு கீழே கர்ப்பப்பை கூடி மூடுபட்டு இருக்கிறது. அது சம்யோக சமயத்தில் வாயு சக்தியினால் திறக்கப்படுகிறது. அது எவ்விதம் என்றால், ஒரு தோல்பந்திற்குள், அதாவது குழலால் பம்பினால் காற்றை உட்செலுத்துவது போல சம்யோக சமயத்தில் அந்த பை திறக்கிறது. அந்த சமயத்தில் அதிலே ரத்தம், நீர் முதலியவைகள் சென்று விழுந்து தளர்ச்சியாகின்றது. அதில் புருஷர் என்று சொல்லி வருகிறவருடையதோ அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லி வருகிறவருடையதையோ சுக்கிலம் முட்டை வடிவமாக சென்று விழுந்து அது அந்த தளர்ச்சியிலிருந்து பெரிதாகி முதிர்ந்து உடைந்து வெளியில் கிளம்பி வருகிறது. அதில் ஸ்திரீ என்கிற ரூபமும் புருஷர் என்கிற ரூபமும் உண்டாகிறது.